ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா February 7. நம்ம இன்றைக்கி காலையில் ஓட்டணுமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் நம்ம ஓட்டலை. நேற்று லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி ஓட்டலையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இத்தனை நாள் வந்து நம்ம அன்னன்னைக்கு தான் அந்த ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு ஓட்டுவோம். இன்றைக்கி திடீர்னு காலையில் புக் பண்ணலான்னு உள்ளே போனால் ஸ்லாட் ஃபுல்லுன்னு வந்துடுச்சு. அப்புறம் சாயங்காலம் பார்த்தே சாயங்காலம் ஃபுல்லாகலை. ஸோ அப்போ இன்றைக்கி 6 மணிக்கு மேலேயாவது ஓட்டுவோம். ஏன்னா நமக்கு இருக்கிறதே கம்மியான நாள் தான். இன்னும் ஒரு 19 நாளோ 18 நாளோ தான் இருக்குது. ஸோ அதில் லீவ் போட்டு வேஸ்ட்டு தான். ஸோ ஒரு நாளைக்கு 500 கிடைச்சாலும் போதும் தான். ஸோ அதனால் இன்றைக்கி 6 to நைட்டு 3:30 வரை ஓட்டுவோம். இன்றைக்கி 3:30 வரை ஓட்ட மாட்டோம். ஏன்னா நான் ஈவினிங் வந்து 12 ஆர்டருக்கு மட்டும் தான் இன்சென்டிவ் உண்டு. ஸோ 12 ஆர்டர் பார்க்குறீங்கன்னா 12 ஆர்டர் பேசிக்கிட்டு இருக்கிற ஆர்டர் இருக்குது. ஸோ 12 ஆர்டர் தான் பார்க்கணும். அப்படிங்கும்போது 3:30 வரை ஆகாது. 12 ஆர்டர் பார்த்துட்டு அந்த 11 to 1 ஒரு ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுப்பாராம். ஸோ அது இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணணும் இன்றைக்கி. அது இல்லாட்டி 12 ஆர்டர் முடிச்சுட்டு வீட்டை பார்த்து வர வேண்டியதான். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பரவாயில்ல, இன்றைக்கி வந்து துணி சோப் போடுறது நிறைய வேலை இருந்துச்சு. எப்படா அதெல்லாம் பண்ண போகிறோம்னு இருந்தோம். ஸோ இன்றைக்கி லீவு போட்டனால எல்லாத்துலேயும் சோப் போட்டு நான் சாப்பிடல. போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது. ஸோ ஓகே, அண்ட் ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதை போய் பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி கொடுத்துட்டு நம்ம எங்கிட்ட உட்காந்துருக்கும்போது அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு. அண்ட் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு செகண்ட் ஆர்டர் போட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வீட்டில் இருந்தோம்னா லாங்காக போடுவோம். நான் அமௌண்ட் கம்மியாக தகுந்த மாதிரி லாங்காக தான் போட்டான். 30 ரூபா தான் கொடுத்தான் 6 கிலோமீட்டருக்கு. பரவாயில்ல, இப்போ 2 கிலோமீட்டருக்கு 40 ரூபா. ஏன்னா மணி 7 தாண்டிடுச்சுன்னா சர்ஜ் அமௌண்ட் ஆட் ஆகும். சர்ஜ் அமௌண்ட்னா பீக் டைமா. ஸோ அது நிறைய ஆர்டர் வருதுன்னா அமௌண்ட் கூட வரும். ஸோ செகண்ட் ஆர்டர் லேட் ஆகும் நினைக்கிறேன். மினி டிஃபன் 7:30 ஆகிடும். ஸோ 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஆகணும். ஸோ ஓகே, இந்த ஆர்டரை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் வந்து இப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, அந்த டைம் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 7:58 ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இதுக்கு 3 ஆர்டர் பிடிச்சிட்டோம். அண்ட் 3வது ஆர்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மி தான், ஆனால் அமௌண்ட் அதிகம். டிப்ஸு ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆன்லைன்லேயே 90 ரூபா கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ 4வது ஆர்டர் போட்டாங்க. 4வது ஆர்டர் கொஞ்சம் தூரம் தான், 50 ரூபா கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இப்போ என்ன ஆச்சுன்னா பெட்ரோல் போட போயிருந்தோம். 100 ரூபாய்க்கு அடிக்க சொன்னேன். அவங்க 250 ரூபாய்க்கு அடித்தாங்க. எந்த இதில் அடித்தாங்கன்னு தெரில. என்கிட்ட கையில் இருந்தது 200 ரூபா தான் இருந்தது. அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. அக்கௌண்ட்டில் நான் செலவழிக்க மாட்டேன். அதனால் 50 ரூபா பெட்ரோலை மட்டும் அந்த டியூப் போட்டு உறிஞ்சிட்டுருக்காங்க. 200 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. இப்போ அப்படியே அந்த சைடு வலிக்காங்க, நம்மளோட லாஸ்ட்டு ஷோனுக்கு வலிக்காங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஃபுல் டைம் ஓட்டினா கூட ஓகேங்களாம். இன்றைக்கி பார்ட் டைம்ங்கண்ணே. கரெக்டாக 12 ஆர்டர் முடிச்சோம்னா வர வேண்டியதான். இன்றைக்கி ஸ்பெஷல் ஆர்டர், அந்த ஸ்பெஷல் இன்சென்டிவும் கிடையாதுன்ட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போதைக்கு அந்த 12 ஆர்டரை மட்டும் முடிச்சுட்டு வீட்டை பார்த்து வர வேண்டியதான். என்ன இன்றைக்கி தான் சாப்பாடு கைக்கிடுங்க, அதுக்கு தான் ஓட்ட வந்தேன். நாளைக்கு வரலாம் தான் பார்த்தேன், உடம்புல வலிச்சதுன்னு. சரி, இன்றைக்கி ஓட்டினோம்னா சாப்பாடு கைக்கிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ ஓகே, அண்ட் 4th ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதை போய் பிக்கப் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே. ஸோ ஓகே மக்கள், அண்ட் டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:56 ஆயிடுச்சு. எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கோம்னா 9 ஆர்டர் முடிச்சிட்டோம். இன்னொரு 3 ஆர்டர் தான். ஆனால் நல்ல ஆர்டராக போட்டாங்க. எல்லாமே 150 ரூபா 130 ரூபா அந்த மாதிரி போட்டாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து அப்படி சொல்லி இந்த ஸ்பெஷல் சார்ஜ் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ மணி 10:56. இந்த ஆர்டர் கொடுத்துட்டேன், ஆனால் இன்னும் டெலிவரின்னு கம்ப்ளீட் கொடுக்கல. ஏன்னா 10:56. இப்போ ஏதாவது ஒரு ஆர்டர் வேறு கிட்டா போட்டுட்டுருவோம். ஏன்னா நமக்கு 11 மணிக்கு மேலே தான் அந்த 5 ஆர்டர் போட்டது 150 ரூபா இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 4 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இப்படி காட்டுருப்பாங்க. இன்னும் கம்ப்ளீட் கொடுக்கல. ஏன்னா மணி வந்து 10:57 தான் இருக்கும். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தான் கம்ப்ளீட் கொடுப்போம். ஸோ 3 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட் கொடுத்தோம்னா அதுக்கடுத்து 5 ஆர்டர் அதில் பார்த்தோம்னா 30 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகே, அண்ட் அடுத்த ஒரு ஆர்டர் வரும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே மக்களே, டைம் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11:35 ஆயிடுச்சு. எத்தனை ஆர்டர் அந்த பார்த்தோம்னா 11 to 1 அந்த டைமிங்குள்ளே இப்போ 5 ஆர்டர் பார்க்குறோம். நம்ம இப்போ 2வது ஆர்டரில் நிற்கிறோம். ஸோ கஸ்டமர் வெயிட் பண்ணி இந்த வாரம் நாங்கள் ஸோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 1.5 மணி நேரத்தில் 3 ஆர்டர் பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் இன்றைக்குள்ளே 12 ஆர்டர் முடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு 3 ஆர்டரு அதே முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், வீட்டை பார்த்து போக வேண்டியதான். ஸோ ஓகே, அதை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே மக்களே, அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:26 ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 12:40க்கே ஆர்டர்லாம் முடிச்சிட்டோம். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டோன்ருச்சு. பெட்ரோல் இருக்குது, எல்லாம் இருக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. நானும் தள்ளி ஸ்டார்ட் பண்ணதே ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் ஒரு அண்ணன் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதான் ஆர்டர்லாம் முடிச்சாச்சுலான்ட்டு. அப்புறம் ஒரு அண்ணன் வந்தாங்க, அவ்வளோ டோப் பண்ண சொல்லி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி நேராக கிளம்பி திருவட்டூர் பக்கம் வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி இந்த நாள் வந்து சிறப்பாகவே பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், 995 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். எத்தனை மணி நேரம் தெரியுமா ஓட்டியிருக்கோம்? 7.5 மணி நேரம். ஸோ 7.5 மணி நேரத்தில் 995 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். இன்சென்டிவ் சேர்க்காம. நம்ம இத்தனை நாள் ஓட்டினதெல்லாம் பாருங்கள், 14 மணி நேரம் 56 நிமிஷம், 13 மணி நேரம் 21 நிமிஷம், 12 மணி நேரம் 1 நிமிஷம். இன்றைக்கி வந்து 7.5 மணி நேரம் தான். ஏன்னா காலையில் ஓட்டலை. கால்குலேட்டர் 995 + 150 + 205 + 1300. அண்ட் இதில் மைனஸ் பண்ணணும்ல, பெட்ரோல் 200 தான் போட்டோம். அப்புறம் மைனஸ் சாப்பாடு அப்புறம் இன்றைக்கி சோப் போட்டோன்னு சொன்னோன்னா அது சோப்பு பொடி, அப்புறம் குளிக்கிற சோப்பு, சாப்பாடு எல்லாம் சேர்த்து கரெக்டாக 150. அது போக 40 ரூபா டிப்ஸ். இது எப்படி இந்த டிப்ஸுனால், கஸ்டமர்கிட்ட வந்து 243 ரூபா கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ அவங்க ஜிபே பண்ணுறேன்னு சொன்னாங்களா, ஜிபே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 40 ரூபா பண்ணி விட்டாங்க. ஸோ அதையும் சேர்த்தா 1040 ரூபா ப்ராஃபிட். அண்ட் இன்றைக்கி பார்ட் டைம் ஓட்டுறதுனால 1040 ரூபா லாபமா? ஸோ எல்லாத்துக்கும் தோணும், அப்போ டெய்லி பார்ட் டைமே ஓட்டிடலாம்ல, அதான் 1000 ரூபாய்க்கு மேலே கிடைக்குன்னு. ஸோ என்னைக்காச்சும் தான் அப்படி கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் டைம் ஓட்டியில் இவ்வளோலாம் கிடைக்கல. அன்றைக்கி என்னைக்காச்சும் கிடைக்கும். அன்றைக்கி கிடைக்கிற போது நம்ம இப்படி லம்பா எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனால் கிடைக்காமலாம் இருக்காது. ஏன்னா இதுக்கும் அதுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? சாப்பாடு எப்பவும் போல் 3 நேரம் சாப்பிட்டு தான் போகிறோம். பெட்ரோல் மட்டும்தான் கணக்கு வரும். இதில் 205 ரூபா இன்சென்டிவ். ஸோ 200 ரூபா பெட்ரோல் போயிருச்சா, அது போக ஓட்டினது நமக்கு லாபம். இது இப்போ ஸ்பெஷல் இன்சென்டிவ் 150 ரூபா போட்டிருக்கனால நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது. இப்போ அது போடலாட்டி 900 ரூபா தான் லாபம். 200 ரூபா அந்த இன்சென்டிவ் எடுத்தது பெட்ரோலுக்கு போயிடும். காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து ஃபுல்லாக ஓட்டணும்னீங்களேன். ஸோ இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு ஓட்டுதோம்னா அதில் வந்து 400 ரூபா. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா பெட்ரோல் போயிடுச்சு. அது போக 100 ரூபா இருக்குது. இந்த மாதிரி தான் பெட்ரோலுக்கு தான் அந்த காலையிலேருந்து ஃபுல்லாக ஓட்டினா பெட்ரோல் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும். இப்போ 1040 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ நான் காலையிலேருந்து ஓட்டினோம்னா ஒரு 1300 ரூபா 1400 ரூபா கிடச்சிருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது இப்போ பார்ட் டைம் மட்டும் ஓட்டணும்னீங்கன்னா ரொம்ப சோம்பேறியாக இருந்துருவேன். நான் வேலைக்கு வந்தால் கூட சாப்பிட்றத ஒரு இதாக சாப்பிட்றேன், லிமிட்டாக சாப்பிடுவேன். வீட்டில் இருந்தோம்னா கண்ட மாதிரி எதையாவது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அதுக்குன்னே நான் வேலைக்கு வந்துடுவேன். ஆனால் வேலைக்கு வந்து சாப்பிடவே தோணாது, நமக்கு நேரம் இருக்காது சாப்பிட்றதுக்கு. அது போக பசிக்கவும் செய்யாது. அவனை பைக்லேயே ஓட்டுறோமா, உடம்படி இருக்கும்போது பசி சுத்தமாக இருக்காது. தண்ணி மட்டும் குடிச்சிருக்கேன். ஸோ ஓகே மக்களே, அந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், தூக்கம் வராது. போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்த்துட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். ஸோ ஓகே, அண்ட் எல்லோரும் இருக்க இடத்துல சேஃபாக இருங்க. நானும் சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ வேறு எதுவும் கேட்கல, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.